ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். என்ன எல்லாம் ரெடியா? ஆயிஷா ரா நடராசன் அவர்கள் எழுதிய உலகை உலுக்கிய 40 சிறுவர்களில் இன்னைக்கு நாம் பள்ளி மைதானத்தில் விமானம் பறக்க விட்ட சிறுவனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அது 2ஆம் உலகப் போர் உக்கிரமாக நடந்துகிட்டு இருந்த நேரம். ஜனவரி 8, 1942 லண்டன் நகரத்தின் மீது எதிரி படைகளோட போர் விமானங்கள் குண்டு வீசிய நாளில் தான் ஸ்டீஃபன் பிறந்தான். ஸ்டீஃபனோட அப்பா ஃப்ராங்க் ஹாக்கிங் ஒரு மருத்துவ பேராசிரியர். ஸ்டீஃபன் முதல்ல படித்தது ஹைகேட் பகுதியில் இருக்கிற ஃபயர் அண்ட் ஹவுஸ் ஸ்கூலில் தான். டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது அடம்பிடிப்பான். அம்மா இசபெல் ஹாக்கிங் ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஸ்கூலுக்கு போய் விசாரித்தப்போ தான் உண்மை தெரிய வந்துச்சு. ஸ்டீஃபன் படிக்கிறதுல ஆர்வமாக தான் இருந்தான். ஆனால் பாட புத்தகங்களை விட லைப்ரரியில் இருக்கிற புத்தகங்களை படிக்க தான் ரொம்ப விருப்பப்பட்டான். இதை பள்ளிக்கூடம் அனுமதிக்கலை. அதனால் பள்ளிக்கூடத்துலேருந்து நிறுத்தப்பட்டு கொஞ்ச நாள் வீட்டிலையே அப்பாவோட புத்தகங்களை படிச்சுக்கிட்டு இருந்தான். இங்கிலாந்தில் இருக்கிற செயின்ட் ஆல்பன்ஸ் அப்படிங்கிற நகரத்தில் இருக்கிற மருத்துவக் கழகம் அவனோட அப்பாவுக்கு உயர் பதவி கொடுத்தது. அதே ஊரில் இருந்த ஆல்பன்ஸ் ஹை ஸ்கூலில் ஸ்டீஃபன் சேர்ந்தான். ஸ்டீஃபனுக்கு அட்டண்டன்ஸே அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் லைப்ரரியில் போய் தான் எடுப்பாங்களாம். அப்போ அவனுக்கு வயசு 7 தான். வகுப்பில் எந்த பாடம் நடத்தினாலும் அதை பேஸ் பண்ணி இருக்கிற பல்வேறு புத்தகங்களை அன்னைக்கே விரிவாக வாசிச்சிடுவான். அடுத்த நாள் விதவிதமான செய்திகளை வகுப்பு முழுவதும் எழுதி ஒட்டுவான். உன்னோட திறமைக்கு ஃபேமஸாக இருக்கிற வெஸ்ட்மின்ஸ்டர் ஸ்கூலில் தான் நீ படிக்கணும், எப்படியாச்சும் அங்கே சேர்ந்துரு அப்படின்னு பலரும் அவனை தூண்டினாங்க. ஸ்டீஃபனும் அதற்கான முயற்சியில் இறங்கினான். ஆனால் நுழைவுத் தேர்வு நாளில் கடும் காய்ச்சல், அதனால் அவனால் போக முடியல. அதுக்காக ஸ்டீஃபன் வருத்தப்படலை. அந்த பள்ளிக்குள்ளே நுழையிறதுக்கு எனக்கு வேறு வழிகளும் தெரியும் அப்படின்னு தெளிவாகவும் நம்பிக்கையோடனும் சொன்னான். செயின்ட் ஆல்பன்ஸ் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டே வெஸ்ட்மின்ஸ்டர் ஸ்கூல் நடத்தின அறிவியல் ஆய்வு போட்டி ஒன்றில் அழகான தானியங்கி விமான மாடல் ஒன்றை செஞ்சு அசத்தினா ஸ்டீஃபன். இன்றைக்கும் கூட வெஸ்ட்மின்ஸ்டர் ஸ்கூலில் வாசல் பக்கத்தில் ஸ்டீஃபனோட புகைப்படத்தோடு அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஸ்டீஃபன் தன்னை மாதிரியே மருத்துவராக ஆகணும் அப்படின்னு அவங்க அப்பா விரும்பினார். ஆனால் ஸ்டீஃபனோட கவனம் கணக்கிலையும் இயற்பியலிலையும் இருந்துச்சு. பள்ளியில் அவனை எல்லாருமே ஐன்ஸ்டீன்னே கூப்பிடுவாங்க. பல சிறுவர்கள் ஸ்டீஃபன் சொந்தமாக தயாரித்த ஹாக்கிங் நோட்ஸ் அப்படிங்கிற கணித என்சைக்ளோபீடியாவை பயன்படுத்தி தான் பரீட்சைக்கு படித்தாங்க. அந்த சமயத்தில் தான் ஒரு அதிர்ச்சி. 21 வயசில் அமையோட்ரோபிக் லேட்ரல் ஸ்கெலிரோசிஸ் அப்படிங்கிற நரம்பு நோயால் ஸ்டீஃபன் பாதிக்கப்பட்டார். உடல் தசைகளோட இயக்கம் படிப்படியாக குறைஞ்சிது. பேசவும் முடியல. ஆனால் ஸ்டீஃபனோட தன்னம்பிக்கை பாதிக்கப்படவே இல்லை. ஐன்ஸ்டீனோட மறைவுக்கு பிறகு வானவியலில் இருந்த பல சவால்களை எதிர்கொண்டவர் ஸ்டீஃபன் தான். பேப்பர் பேனா யூஸ் பண்ணாமலேயே பல ஆயிரம் வரி கணிதத்தை செய்யும் அளவுக்கு அவர் கணித ஆற்றலையும் பெற்றிருந்தார். விண்வெளியின் தோற்றம், பெருவெடிப்பு, அதாவது பிக் பேங் கோட்பாடு, விரிவடையும் மண்டம் அப்படின்னு ஆய்வு பணிகளை தொடர்ந்தார். நமது விஞ்ஞானி சந்திரசேகரின் சந்திரசேகர் எல்லை அப்படிங்கிற கணித வரையறைக்கு உட்படுத்தி நட்சத்திரங்களோட எதிர்காலம் என்பது அவை கருங்குழிகள் ஆவதே அப்படின்னு நிரூபித்தார். இவருடைய ஸ்ட்ரிங் தியரி, அப்புறம் த தியரி ஆஃப் எவ்ரிதிங் ஆகிய கோட்பாடுகள் இதுவரைக்கும் வந்த இயற்பியல் கோட்பாடுகளில் இருந்த முரண்பாடுகளை சீர் செய்ய வழிவகை செஞ்சது. ஐன்ஸ்டீனுக்கு பிறகு இயற்பியலில் மிக சிறந்த பேரறிஞர் ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங் என்று உலகமே கொண்டாடும் அளவுக்கு உயர்ந்த இவர் ஒரு சுட்டி நாயகன் என்பதில் சந்தேகமே இல்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி.